சனி பிரதோஷம் எப்படி தோன்றியது என்பது உங்களுக்கு தெரியுமா? பார்க்கடலை கடந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லா வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூறினார். உடனே தேவர்கள் எப்படியாவது அமிர்தத்தை எடுத்துவிட வேண்டும் என நினைத்தார்கள். ஆனால் அது அவ்வளவு சுலபமல்ல. அதனால் அசுரர்களை துணைக்கு அழைத்தனர். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை கடைய பார்க்கடலில் மந்தாரமலை மத்தாகவும் வாசுகு பாம்பை கயிறாகவும் பயன்படுத்த கடைய தொடங்கினார். அப்போது மந்தாரமலை மண்ணுக்குள் புதைந்தது. வாசுகி பாம்பு வழிதாங்காமல் விஷத்தை கக்கியது. அந்த ஆழகால விஷம் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த விஷத்தை உண்டார். அதன் பின்னரே அமிர்தம் கிடைத்தது. சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்ட நாள் தான் இந்த திரியோதசி திதி. அது ஒரு சனிக்கிழமை. அதனால் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் மகா பிரதோஷமாக கொண்டாடப்படுகிறது. பிரதோஷத்தன்று சிவபெருமான் தன் வாகனமான நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே நின்று நடனமாடுவது ஐதீகம். அதனால் தான் அன்றைய தினம் நந்திக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. பிரதோஷ நாளன்று யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு நந்தி சிவபெருமானை தரிசித்து வழிபட்டு தன் விரதத்தை முடிக்கிறாரோ அவருக்கு இந்திரனுக்கு நிகரான செல்வங்களும் செல்வாக்கும் கிடைக்கும். அன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி தான தர்மங்களை செய்து வர அளவற்ற பலங்களும் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக சிவபூஜையில் கலந்து கொண்டு சிவனுக்கு 3 இதழ்களான வில்வத்தை சாத்தி வழிபடுவது மிக உயர்ந்த புண்ணிய பலனை தரும். இறைவனின் திருவடியில் முக்தியும் கிடைக்கும். அவரின் சகல பாவங்களும் நீங்கி